குழந்தையா வாழ்க்கையை ஓட்டுறோம். சிவபெருமானா தெரியாது, லிங்கம்னா தெரியாது. ஆனா சின்ன சின்ன குழந்தைகள் கருவுல இருந்தே திருவா வரும். சிவலிங்கம் பூஜை பண்ணும், தடியாக தொண்டு செய்யும், திருநீர் பூசும். அவங்க எல்லாம் போன பிறவி இல்ல, ஏதோ சிவபுண்ணியம் செய்து அந்த தொடக்கு வருது. சண்டீஸ்வரர் மாதிரி, உபமன்ய முனிவர் மாதிரி குறிக்கோள் வேணும், ஒரு இலக்கு வேணும். குறிக்கோள் இல்லாம மனிதன் வாழ முடியாது. ஒவ்வொருத்தர் பிறவிலையும் நான் திருமுறைக்காக பாடுபடுவேன், திருமுறை தொண்டு செய்வேன், உழவார பணி செய்வேன், இத்தனை பதிகங்கள் பாடுவேன், இத்தனை தலயாத்திரை மேற்கொள்வேன், சிவபூசை செய்வேன், அடியாருக்கு சோறு போடுவேன். ஏதாவது ஒரு குறிக்கோள். சில பேர் இருக்கிறான், நான் 10 பேரை கடுப்பேன், 10 பேரை கொல்லுவேன், 10 பேரை வெட்டுவேன். அந்த குறிக்கோள் வேற. நீ 10 பேர் பரிசு அடிப்பேன், கொள்கை வேற. ஆனால் உண்மையான மாந்தர்கள், உண்மையான மெய்த்தொண்டர்கள் என்ன பண்ணணும்? நல்லது செய்யறமோ இல்லையோ தயவு கெட்டது பண்ணக்கூடாது. இதுதான் தர்மம் சொல்லுது. தர்மம் என்ன சொல்லுது? நீ அடுத்தவனுக்கு தர்மம் பண்ணாத, நல்லது பண்ண வேண்டாம், தயவு செய்து கெட்டது பண்ணாத. கெட்டது பண்ணாம இருந்தாலே போதும். யாராவது ஒருத்த உங்கள்கிட்ட மத்தவனை குறை சொன்னான்னா எழுதிக்கு அடுத்த நிமிஷம் உங்களை தான் குறை சொல்லுவான். எவன் குறை சொல்லுகிறானா அவன் தான் முதல் குற்றவாளி. இதான் முதல்ல வச்சுக்கணும். நீங்க எல்லாம் வீடு கட்ட ஆசைப்படுவீங்க. அப்ப பெருமாள் ஒரு வீடு கட்டுறார். அந்த வீடு எதனால ஆனது? கம்பினா செங்கலா இல்ல. அடுத்த படம் சொல்றார், கால் கொடுத்து எலும்பு. நல்ல அருமையான அஸ்திவாரம். 2 கால் முதல்ல ஃபில்டர் கீழே நல்லா குழி நோண்டி முதல்ல அஸ்திவாரம் போட்டு அதுல இருந்து ஃபில்லர் வரும். அந்த மாதிரி 2 ஃபில்லர் போட்டுருக்கிறார். அருமையான ஃபில்லர். கீழே இருந்து கால் கொடுத்து எலும்பு மூட்டி, எலும்புல இருந்து முட்டி, இந்த எலும்பை மூட்டி ஒன்னா ஜாயிண்ட் பண்ற. அங்கங்க ஸ்க்ரூ, கணுக்கால இருந்து இந்த கணுக்கால சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்க்ரூ, அங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரூ, இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரூ, அப்படி 3 ஸ்க்ரூவை போட்டு நட்டு வச்சிருக்கு. இது ஒண்ணு கண்டால கதை முடிஞ்சது. கால் கொடுத்து எலும்பு மூட்டி. சரி, எலும்பு வச்சா போதுமா? சென்ட்ரிங் கம்பி, இது கம்பி கட்ட நம்ம என்ன பண்றது? அதுதான் நரம்பு. கதிர் நரம்பு ஆக்கை. நரம்புனால போட்டு உள்ள சிமெண்ட்டுக்கு பதிலாக என்ன வச்சிருக்கிறாரு? நல்ல சதை என்கிற அந்த மாமிசம் சதையை வச்சு அதை மேல பூச்சி பூசணுமே. பூச்சி அப்பதான் அசிங்கமா தெரியும். வீடு முழுக்க ஒரே ஜல்லியும் கம்மியமா இருந்தா அப்படி இருந்தா என்ன தெரியும்? என்னங்க அப்படி மோசமா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மேல அப்படி பூசி சுண்ணாம்படிக்கணும். அதுதான் அருமையான 7 லேயர். ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு கிடையாது. உடம்புல 7 தோல் இருக்கு. 7 லேயர்ஸ் இருக்கு உடம்புல. 7 தோல் கொடுத்துருக்கிறார். இதுல 1 கிழிஞ்சா 1 வந்துடும். இந்த 7 போச்சுன்னா உள்ள எலும்பு தெரியும். அது சொல்லுகிறார். அதனாலதான் டாக்டர் சொல்லுவாங்க, தீக்காயம் மட்டவங்களுக்கு இத்தனை % சொல்லுவாங்க, 40 50 சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் 3 லேயர் வந்துருச்சு, 4 லேயர் வந்துருச்சு, 7 லேயர் போச்சுன்னா காப்பாற்ற முடியாது. அப்ப இறைவன் அதுலயும் ஒரு கருணை. 1 போனா 1, 1 போனா 1, 1 போனா 1ன்னு 7 தோலை கொடுத்து காப்பாத்துறாரு. இதுக்கே நன்றி சொல்லணும். நீ எனக்கு என்ன செஞ்சுட்டேன்னு கடவுளை கேட்கறேன். தோல் உடுத்து அடுத்து என்ன பண்ணாரு? இந்த தோலை கொடுத்தா பார்த்தாது, மேல ஒரு பாதுகாப்பு சொற்று போடணுமே அப்படின்னு மயிர் கொடுத்தாராம். பாருங்க, மயிர். இந்த முடி இதெல்லாம் இல்ல என்ன ஆகும்? பாம்பு மாதிரி ஆயிரும். முடி இல்ல என்ன உடம்புல, இங்கெல்லாம் முடி இல்லைன்னா என்ன ஆகும்? பாக்குறது பயமா இருக்கு. இங்க வேட்டுக்காரத்து வந்துட்டாரு போடுறதுக்கு. அப்போ ரோமங்கள் உடம்புல இருக்கணும் சொல்றாரு. தொகுமயிர் மேய்ந்த கூரை. நல்ல கீத்துக்கு பதிலா நல்ல அருமையான மயிரை கொடுத்து உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொடுத்து தொகுமயிர் மேய்ந்த கூரை ஓலெடுத்து உடைஞர் கூடி. வீட்டை என்ன பண்ணுவாங்களாம்? கடைசியில பிள்ளையார 3 நாள் வச்சு கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் படைச்சு வச்சுட்டு 5ஆம் நாள் ஓன்னு கத்தி இந்த பிள்ளையார் தூக்கிட்டு ஆடிக்கிட்டு நேரா போய் கடல்ல போய் டம் டம்னு மண்டையிலே அடிக்கிறது. உடையன்னு என்ன உடைய மாட்டாரு சாமானியமா. அதனால உடைக்கிறது சொல்றார். ஓலெடுத்து உழைஞர் கூடி. ஓல்னா கத்துறது, ஓன்னு கோஷம் வரும். உழைஞர் கூடி எல்லாம் தெரியும். கடைசியில டஸ்டர்ல வச்சு பானையில வச்சு எல்லாம் கத்தி எல்லாம் ஓன்னு கத்தி பட்டாசெல்லாம் வச்சு உழைஞர் கூடி. உழைஞர் சொந்தக்காரன் கூடி ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன். எங்க போய் ஈரோட்ல இருக்க ஈசானத்தை கொண்டு போய் டப்பால போட்டு லாக் பண்ணி உள்ள 4 சூடத்தை வச்சு உள்ள தள்ளி திருச்சி தம்பரமும் தள்ளி ஓலெடுத்து ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன். சேருடை பழனவேணி திருக்கொண்டி சிறத்துலானே. வாழ்க்கையோடைய நிலைய எவ்வளவு அழகா சொல்லுகிறார்.